முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை யமன் நாட்டிற்கு நீதி நிர்வாகத்தை கவனிக்க அனுப்பி வைத்த போது சொன்னார்கள், நீங்கள் வேதக்காரர்களில் ஒரு சமூகத்தாரிடம் செல்கிறீர்கள். அவர்களிடம் நீங்கள் செல்லும் போது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் நான் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதிமொழி அளிக்கும்படி அவர்களுக்கு அழைப்பு விடுங்கள். இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹ் அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று அவர்களுக்கு தெரிவியுங்கள். இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்கள் மீது அல்லாஹ் ஜகாத் எனும் கட்டாய தர்மத்தை கடமையாக்கியுள்ளான் என்றும் அது அவர்களில் செல்வர்களிடமிருந்து பெறப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரிவியுங்கள். இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களிடம் ஜகாத்தை வசூலிக்கும் போது அவர்களின் செல்வங்களில் நடுத்தரமானவற்றை விடுத்து உயர்வானவற்றை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சுங்கள். ஏனெனில் அவன் செய்யும் பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையே திரை ஏதுமில்லை. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் 3 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 29.